கையை மேலே வரைக்கும் தூக்குனா வலிக்கிறதோ, இல்லை சைடில் காது வரைக்கும் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி, நைட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மை போடுற இடத்துல வலி, அந்த மாதிரி இருந்தாலோ, இல்லை இந்த ஸ்டெர்னோகுலர் மாஸ்டர் ட்ரெபீசியஸ் இந்த இடத்துல வலி, இம்பேலன்ஸு, தலை சுத்தல், வாமிட் வர மாதிரி இருக்கிறது, ஒரு பக்கம் தலைவலி, காதுக்குள்ளே வலி, காதுக்குள்ளே டின்டர் சவுண்டு, செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலி, இந்த ஸ்டர்னம் கீழே இருக்க ரிப்ஸு சைடில் இருக்க ரிப்ஸில் வலி, கையில் கரண்ட் ஊடுற மாதிரி, கை விரல் மரமரப்பு, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எதுவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் 2 நோய் ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். 2 என்னென்னா, ஒன்று கழுத்தில் சர்வைக்கலில் ஒரு சர்வைக்கோஜெனிக் பெயினோ, சர்வைக்கல் ஸ்ட்ரெயினோ, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இந்த கழுத்தெலும்பு தேய்மானமோ, இல்லை ஜவ்வு வீங்கி டிஸ்க் பல்ஜ், ஜவ்வு தொத்தி டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஜவ்வு விலகி டிஸ்க் ப்ரொலாப்ஸ், பிரேக்கில் நியூராலஜியா நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, இந்த மாதிரியும் ஷோல்டரில் நீர் கோர்த்துட்டு ஜவ் ஒன்றோட ஒன்று ஒட்டி மேலே தூக்குனா வலி, சைடில் கொண்டு போய் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி, நைட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மை போடுற இடத்துல வலி, அப்படி உருவாக்கிக்குது. இந்த 2 கலந்து இருக்குன்னு அர்த்தம். சிஎஸ் வித் பிஏ, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வித் பெரியார்த்ரைட்டிஸ். அதனால் இதெல்லாமே சேர்ந்து வரும். இதுக்கு சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கழுத்துக்கும் கைக்கும் சேர்த்து சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, 5, 6, 7. ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, 3, 4, 5, 6, 7. ஷோல்டர் பிரேசிங் 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்புறம் மேலே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் 10. 10 counts, 10 counts. 3, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த மாதிரி எக்ஸசைஸோட இது மாதிரி விரல் நுனி வச்சுக்கிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 3, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 3, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதெல்லாம் பண்ணிட்டு கையை கோர்த்து மேலே வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கீழே போட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 3, மேலே வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 3, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த மாதிரி கழுத்துக்கான எக்ஸசைஸ் கைக்கான எக்ஸசைஸும் சேர்ந்து செஞ்சால் 10 நாளில் இது நிரந்தரமாக சரியாயிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில எக்ஸசைஸ் சொல்லி காட்டியிருக்கேன். இதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இது ஆன்லைனில் 10 நாளைக்கு டெய்லி 1 மணி நேரம் நானும் அசிஸ்டண்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டும் சொல்லி கொடுப்போம். அப்படி யாருக்கும் ஹெல்ப் தேவைப்பட்டால் டெஃபினட்டாக வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி இந்த நோயிலேருந்து நீங்கள் சரியாயிக்கலாம். அண்டு எக்ஸசைஸ் மூலம்தான் இது சரியாகும். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் 24 ஹவர்ஸுமே ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது. நான் வந்து காலையில் 6லேருந்து நைட்டு 10 வரைக்கும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் ஆன்லைனில் பேஷண்ட்ஸ் பார்ப்பேன். ஸோ எப்போ வேணாலும் யார் வேணாலும் கால் பண்ணி அப்புறம் 10 நாள் டெய்லி 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணி நல்லாயிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க கழுத்தில் தேய்மானம் இல்லை ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்திட்டு இருக்கவங்க மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி, சைடில் படுத்தா கொஞ்சம் பெரிய தலைவாணி வச்சுக்கலாம். அப்புறம் குனிஞ்சு வேலை செய்கிறது வெயிட் தூக்குறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கழுத்துலேயோ கையிலையோ வலிக்கிற இடத்துல துணியில் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸை சின்ன சின்ன ஐஸை துணியில் போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் இப்படி வச்சு எடுக்கலாம். அந்த மாதிரி அது மூலம் உங்களுக்கு வலி குறையும். ஸோ அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு இது மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் இந்த நோய் பர்மனெண்ட்டாக சரியாகும். இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அதுதான் மெயின் காரணமாக இருக்குது. மன அழுத்தம், டென்ஷன், கோபம், சோகம், அந்த மாதிரி. இதை தவிர இதெல்லாம் உணவு பழக்க வழக்கம், எக்ஸசைஸ் இதில் எல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. நைட் நல்லா தூங்க 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறத வழக்கமாக வச்சுருங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சிலருக்கு இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வந்து சுகர்னால் கூட வந்துடுது. சுகர் வராமல் தடுக்கணும்னா மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதும், இந்த கரெக்டாக ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறதும், உணவு நல்லா எடுத்துக்கிறதும்,
மாவு பொருட்களை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் முக்கியமாக இருக்குது. அண்ட் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறது, அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது முக்கியமாக இருக்குது. ஸோ இது தவிர சின்னதாக அடிபட்டாலும் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் வரும். அப்படி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.